100 நாள் வேலை திட்டம் தொடர்பான மத்திய அரசின் சட்ட திருத்தத்தை கண்டித்து திமுக சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் தனது சொந்த தொகுதியான கொளத்தூருக்கு சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காரிலிருந்து இறங்கி நடந்து சென்று மக்களை சந்தித்தார். இதனைத் தொடர்ந்து GKM காலனியில் 25 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள அண்ணா திருமண மாளிகையை முதலமைச்சர் திறந்து வைத்தார். பின்னர் 15 இணைகளுக்கு முதலமைச்சர் முன்னிலையில் திருமணம் நடைபெற்றது. முன்னதாக பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புதுமண தம்பதிகளுக்கு அறிவுரை வழங்கினார். என்னுடைய வெற்றிக்கு பின்னாலும் என்னுடைய மனைவி தான். அதனால்தான் மணமக்கள் நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, மணமகனத்தில் நான் பணிவோடு கேட்டு விரும்புவது, பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும் என்ற அந்த நிலையில ஆகவே அந்த நிலையில உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ளணும். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 100 நாள் வேலை திட்டத்தில் மத்திய அரசு மேற்கொண்டுள்ள சட்ட திருத்தத்தை கண்டித்து திமுக சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என அறிவித்தார். அவர் எப்போ தெரிவிப்பாரு, திராவிட முன்னேற்ற சார்பிலையும் ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு அப்படி பண்ணிருக்காங்க. எதிர்கட்சி தலைவரை பொறுத்த வரைக்கும் எதிரி கட்சி தலைவராக செயல்பட தவிர உண்மையான எதிர்கட்சியாக செயல்படல. அதான் உண்மை. தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவராக இல்லாமல் எதிர்க்கட்சி தலைவர் போன்று செயல்படுவதாக முதலமைச்சர் விமர்சித்தார். சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் குறித்த கேள்விக்கு வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியான பிறகு பதிலளிப்பதாக முதலமைச்சர் கூறினார். அண்ணா மற்றும் எம்ஜிஆர் பெயரை தாவைக்க பயன்படுத்தக்கூடாது என சொல்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை என்று அக்கட்சியின் தலைவர் விஜய் கூறியிருக்கிறார். கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் முதன்முறையாக பொதுவெளியில் ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலத்தில் விஜய் பரப்புரை மேற்கொண்டார். அதில் பேசிய அவர் ஈரோட்டின் சிறப்புகளான மஞ்சள், காளிங்கராயன் அணை குறித்த நினைவு கூர்ந்தார். மேலும் பெரியாரை இரும்பு மனிதர் என்று புகழ்ந்த விஜய் அண்ணா மற்றும் எம்ஜிஆர் தமிழ்நாட்டின் சொத்து என்றார். பெரியார் அவர்கள் கிட்ட இருந்து எங்களுக்கு தேவையான கொள்கைகளை எடுத்துக்கிட்டோம். அவரை ஃபாலோ பண்ற, அவரை வழிகாட்டி ஏத்துக்கிட்ட அண்ணா அவர்கள் கிட்ட இருந்தோம், எம்ஜிஆர் அவர்கள் கிட்ட இருந்தோம் தேர்தல் அணுகுமுறையை எடுத்துக்கிட்டோம். அண்ணாவும் எம்ஜிஆரும் தமிழ்நாட்டோட சொத்து. அவங்கள பயன்படுத்துறத பத்தி யாரும் இங்க கம்ப்ளைண்ட்லாம் பண்ண முடியாது. அண்ணா எங்களோடது, எம்ஜிஆர் எங்களோடது, நீங்களாம் எடுத்துக்க கூடாது அப்படிலாம் யாரும் இங்க அழுதுட்டு இருக்க முடியாது சொல்லிவிட்டேன். தொடர்ந்து பேசிய அவர் 2026 சட்டமன்ற தேர்தலில் யார் களத்தில் இருக்கிறார்களோ அவர்களை மட்டுமே எதிர்ப்பேன் என்றும் கூறினார். எதிரிகள் யாருன்னு சொல்லிட்டு களத்துக்கு வந்திருக்கிறோம். அதனால அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். அதுவும் அந்த எதிரிகள் யாரு இப்போ இங்க 2026 சட்டமன்ற தேர்தலில் களத்தில் இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். சும்மா களத்திலே இல்லாதவங்களையும், களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ். நீங்க கேட்கிறீங்கன்றதுக்காக எதிர்த்துட்டு இருக்க முடியாது பாஸ். காஞ்சிபுரத்தில் தான் கூறிய வாக்குறுதிகளை தவறாக புரிந்து கொண்டு அவதூறு பரப்புவதாகவும் விஜய் குற்றம் சாட்டினார். நான் சலுகைகளுக்கு எதிரானவன் கிடையாது. மக்களுக்கான சலுகைகளை இலவசம்னு சொல்லி அசிங்கப்படுத்துறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. மக்கள் காசுல மக்களுக்கு செய்யறதை எப்படி இலவசம்னு சொல்லுவீங்க? அப்படியே செஞ்சிட்டாலும் ஓசில போறேன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறீங்க. என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சீங்களா? மக்களுக்கு ஒண்ணுன்னா இந்த விஜய் வந்து நிப்பா. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா கூறியதை தான் மீண்டும் கூறுவதாக தெரிவித்த விஜய் திமுகவை கடுமையாக விமர்சித்தார். ஒரே வார்த்தையில சொல்லி இந்த திமுகவை காலி பண்ணாங்கல்ல, நான் கூட யோசிப்பேன், ஏன் இவ்வளவு ஹார்ஷா பேசுறாங்க, ஏன் இவ்வளவு ஹார்ஷா அவங்கள திட்டுறாங்கன்னு யோசிச்சது உண்டு. இப்பதானே புரியுது.
அவங்க ரெண்டு பேரும் சொன்னதை இப்ப நானும் ரிப்பீட் பண்றேன். திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. என் நெஞ்சில் குடியிருக்கும் ஈரோடு மக்களே, டிவிகே ஒரு தூய சக்தி. தொடர்ந்து பேசிய விஜய், செங்கோட்டையன் போன்று மேலும் சிலர் தாவேக்காவுக்கு வர இருப்பதாக கூறினார். அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் நம்ம கூட வந்து சேர்ந்தது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம். அந்த மாதிரி செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து சேர இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே அந்த உரிய அங்கீகாரத்தை கொடுப்போம். அண்ணன் இந்நிலையில் 24 மணி நேரமும் தன் மீது அவதூறு பரப்புவதை பற்றி சிலர் சிந்தித்து வருவதாகவும் விஜய் குற்றம் சாட்டினார். அவதூறுகள் நம்ம விஜய் மேல சொல்லி மக்களை நம்ப வைக்கலாம், என்னெல்லாம் சூழ்ச்சிகள் நம்ம விஜய் மேல பண்ணி மக்களை நம்ப வைக்கலாம். இப்படி சூழ்ச்சிகளை மட்டுமே நம்பி பொழப்ப நடத்துற சில சூழ்ச்சிக்கார கூட்டங்கள் இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. ஆனா அவங்களுக்கு தெரியாது, இது இன்னைக்கு நேத்து வந்த உறவு இல்ல. கிட்டத்தட்ட 30-33 வருஷத்துக்கு மேல இருக்கிற உறவு. ஏன் நான் சினிமாவுக்கு வந்தப்போ எனக்கு வயசு 10, அப்பல இருந்தே இந்த உறவு ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாம போச்சு. எம்ஜிஆரை போலவே விஜயை காண்பதாக தாவேக்கா நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஆண்டுக்கு 500 கோடி ரூபாய் வருவாய், அது தேவையில்லை என்று விட்டு மக்களுக்கு பணியாற்றுவதற்கு ஒரு தலைவர் வந்திருக்கிறார் சொன்னால் உலக வரலாற்றில் புரட்சி தலைவரை பார்த்தேன், இன்றைக்கு புரட்சி தளபதி இன்றைக்கு காணுகிறேன். திமுகவை தீய சக்தி என விமர்சிக்க விஜய்க்கு தகுதி இல்லை என்றும் அவர் ஒரு கொலைகார சக்தி என்றும் திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் பதிலடி கொடுத்திருக்கிறார். கரூரில் 12 மணிக்கு கூட்டத்தில் பேசுவதாக சொல்லி மக்களை, ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி வைத்துவிட்டு 12 மணிக்கு வராமல் 7:30 மணிக்கு வந்து 9 மணியிலிருந்தே கூடிய கூட்டம் மாலை 7:30 மணி வரை குடிக்க தண்ணீர் இல்லாமல், உணவில்லாமல் அந்த வெயிலிலே அவதிப்பட்டு மயங்கி விழுந்து 41 பேர் இறந்ததற்கு காரணம் விஜய் தாமதமாக வந்ததுதான் என்ற உணர்வும் இல்லாமல், அதை பற்றி கவலை கூடப்படாமல், அதை பற்றி பேசாமல் இருக்கும் விஜய் ஒரு கொலைகார சக்தி, அவர் தூய சக்தி அல்ல. தாவேக்கா தலைவர் விஜய் பாஜகவின் பி டீம் என திமுக வதந்தி பரப்புவதாக தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கிறார். வேலூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை கூறினார். அவர் வந்து பிஜேபியோட பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ரெப்ரசன்ட் பண்றாங்க. இந்த சூழ்நிலையில் அவரோட இதெல்லாம் எடுபடுமா? அதாவது பிஜேபியோட பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வதந்தியை பரவ விட்டுட்டே இருக்காங்க திமுகவினர். எப்பொழுதுமே இந்த போய பல்ஸ் தத்துவம் ஒன்று இருக்குல்ல, ஒரு பொய்யை திரும்ப 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 சொன்னியா அது உண்மையாயிரும் நினைச்சு இந்த போய பல்ஸ் தத்துவத்தை கடைபிடிக்கிறது திமுகவுடைய வாடி. அவங்க பி டீம்னு எங்களை பார்த்து சொல்றாங்க. ஆனால் மதிப்புக்குரிய விஜய் அவர்கள் நம்மளுடைய செங்கோட்டையன் அவர்கள் விஜய் கட்சியில் சேரும்போது மதிப்புக்குரிய அமைச்சர் சேகர் பாபுவை பார்த்து சந்தித்து பேசிவிட்டு தான் அவர் அனுப்பினார். அப்போ திமுகவுடைய பி டீமா அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பி டீமான்னு மக்கள் தான் முடிவு செய்யணும்.